வணக்கம். இன்னைக்கு ஆடி 1 ஆடி பிறந்தாச்சு. எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்த நாள் இன்னைக்கு தாங்க. ஆடினாலே அம்பாளோட மாசம். அம்பாள் மட்டும் இல்ல, திருவிழாக்களின் மாசமும் கூட. வீட்டுக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன கோயில்ல கூட திருவிழா நடந்துகிட்டே இருக்கும். பட் இங்க பூனேல நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். இருக்கும்போது எந்த அருமையும் தெரியல. இல்லாதப்போ தான் எல்லாத்தோட அருமையும் தெரியும்பாங்க. அது கரெக்ட்டா போச்சு. பூ கூட இங்க கிடைக்கிறது இல்லங்க. பரவால்ல. இருக்கிற பூவ வச்சு நம்ம மேனேஜ் பண்றோம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம், வேப்பிலை கட்டி அம்பால அழைக்கணுங்க. எனக்கு இங்க பக்கத்துல எந்த ஒரு வேப்ப மரமும் இல்ல. கண்டிப்பா முருகன் கோயிலுக்கு நான் போவேன் ஞாயிற்றுக்கிழமை. அங்கருந்து எடுத்துட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நான் கட்டலான்னு இருக்கேன். அத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லாரும் வீடு வாசல்ல புதன்கிழமை தொடச்சி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம், வேப்பிலை கட்டி அழகா அம்பால வீட்டுக்கு அழைங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல குலதெய்வத்துக்கான பூஜைய பண்ணுங்க. அம்பாலே உங்க குலதெய்வமா இருந்தா பிரச்சனை இல்ல. இதே ஒரு ஆண் தெய்வமா இருந்தா சரி, இல்ல வேற ஒரு தெய்வமா இருந்தாலும் சரி, முதல்ல அவங்களுக்கான பூஜைய பண்ணி, நான் பண்ண போற எல்லா பூஜைக்கும் உறுதுணையா நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு, அவரையும் வழிபட்டுட்டு, அம்பாளோட வழிபாட்டையும் பண்ணுங்க. கண்டிப்பா சர்க்கரை பொங்கலோ, இல்ல ஒரு பால் பாயாசமோ பண்ணி நெய்வேத்தியமா வைங்க. இந்த மாசம் வரமகாலட்சுமி நோம்பும் வரப்போது. அதெல்லாம் என்னென்ன பண்றோம்னு அடுத்தடுத்து பார்க்கலாம்.